என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெயரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். பங்குச் சந்தைகள் போன வாரம் ரொம்ப மோசமாக இருந்தது. குறிப்பாக வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பங்குகள் பெரிய லெவலில் இறங்கியிருந்தது. வியாழக்கிழமை ஒரு 100 புள்ளிகளுக்கு மேலே இறங்கியிருந்தது. வெள்ளிக்கிழமை 200 புள்ளிகளுக்கு மேலே இறங்கியிருந்தது. முக்கியமான காரணம் வியாழக்கிழமை ரொம்ப இறங்கினதுக்கு என்ன காரணம்னா நெஸ்லேவுடைய ரிசல்ட்டு. ஸோ இந்த மாதம் கார்ப்பரேட் ரிசல்ட்டு வர ஆரம்பிச்சுது. முதல் கார்ப்பரேட் ரிசல்ட்டு பெரிய கம்பெனி வந்தது வந்து டிசிஎஸ். டிசிஎஸ் ரிசல்ட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து நல்லா இறங்கிடுச்சு. அது இறங்கும்போது அது கூடவே கோலேட்ரல் டேமேஜ்னு சொல்லுவாங்க, மற்ற ஐடி ஸ்டாக்ஸையும் கீழே இறக்கி விட்டுது. அப்புறம் மற்ற ஐடி ஸ்டாக்ஸும் HCL டெக்னாலஜி, விப்ரோ, டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், ஸோ எந்த கம்பெனியுமே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து மார்க்கெட்டு இறங்கி தான் இருந்தது. ஸோ அதிலிருந்து ஐடி பேக், என்டையர் ஐடி பேக் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை, அதாவது அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஐடி ரொம்ப மோசமாக இருந்தது. சரி, அதுக்கு அடுத்தது பேங்கிங் பார்த்தாக்கா ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட்டு மோசமாக வந்தது, அது நல்லா இறங்குச்சு. அதுக்கப்புறம் ரிலையன்ஸு ரிசல்ட்டு, அதுவும் நல்லா இறங்கிச்சு. நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா 4 செக்டர் வந்து ரொம்ப மேஜர் செக்டர். ஒன்று வந்து பேங்க்ஸ், ரெண்டாவது ஐடி, மூணாவது எஃப்எம்சிஜி, நாலாவது ஆட்டோ. இது இல்லாமல் வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு பெரிய கம்பெனி, அது கிட்டத்தட்ட 10% வெயிட்டேஜ் இருக்குது நிஃப்டியில். ஆயில் அண்ட் கேஸில் மற்ற கம்பெனிஸ்லாம் பெரிய வெயிட்டேஜ் கிடையாது, பட் ரிலையன்ஸ் மட்டுமே நிஃப்டியில் 10% வெயிட்டேஜ். ஸோ அதனால் நான் எப்படி இந்த மார்க்கெட்டை பார்க்குறேன்னா 4 செக்டர் ப்ளஸ் ரிலையன்ஸ், இதுதான் வந்து 60-70% ஆஃப் த நிஃப்டியை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஐடி ரிசல்ட்ஸு நல்லா இல்லை. பேங்க்கும் ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கிச்சு. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ரிசல்ட்டும் மோசமாக இருந்தது. அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜியும் ஆட்டோவும் மட்டும் பாக்கியாக இருந்தது. ஸோ புதன்கிழமை நெஸ்லே ரிசல்ட் வந்தது. ஸோ அது ரொம்ப மோசமாக இருந்தது, அது ஒரு 5%க்கு மேலே இறங்கவே வியாழக்கிழமை மார்க்கெட் சென்டிமெண்ட்டு ஆஹா இன்னொரு செக்டரும் மோசமாக வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை சாயங்காலம் பஜாஜ் ஃபைனான்ஸ், அது வந்து பேங்க்கு கிடையாது, ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்னு சொல்லலாம். ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அதனுடைய ரிசல்ட்டும் மோசமாக வந்து வெள்ளிக்கிழமை சென்டிமெண்ட்டு ஓவராலாக வந்து ஏற்கனவே இருக்கிற 4 மேஜர் செக்டரில் 3 மேஜர் செக்டர் மோசமாக இருக்குது. இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸும் வந்ததுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, கொட்டாக் பேங்க் வந்து சனிக்கிழமை ரிசல்ட்டு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு திங்கட்கிழமை ரிசல்ட்டு, அது ரெண்டும் மோசமாக வருமோ அப்படின்ற பயத்தில் பங்குகள் நல்லா இறங்க ஆரம்பிச்சுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி டேஸ் ஹைலேருந்து டேஸ் லோக்கு கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் விழுந்தது வெள்ளிக்கிழமை. ஸோ ஒட்டு மொத்தத்தில் போன வாரம் பங்குச்சந்தைகள் ரொம்ப பேரிஷ் ஆகிடுச்சு. இந்த நெஸ்லே நெஸ்லே பஜாஜ் ஃபைனான்ஸ் ரிசல்ட்டின் காரணமாக. போன வாரம் நான் ஒரு பிஹைண்ட் வுட் இன்டர்வியூவில் கூட கொடுத்துருந்தேன், 24,900க்கு கீழே போகாது, அங்கே நல்ல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த எப்போல்லாம் இந்த கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் வருதோ அந்த மாதம் வந்து நம்முடைய ப்ரிடிக்ஷன் வந்து பெரும்பாலும் தவறாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது காரணம் என்னென்னா அந்த ரிசல்ட்டை பொறுத்து பங்குகள் ஏறுது அல்லது இறங்குது. மற்ற மாதங்களில் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும், பட் ரிசல்ட்ஸ் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். சரி, இப்போது 24,900 சப்போர்ட்டை உடைச்சாச்சு, அதுக்கு கீழே இன்னொரு 100 பாயிண்ட் கீழே போயாச்சு. ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,500. ஸோ எதனால் 24,500 சப்போர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மே மாதம் 12ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் வந்தது. அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 4% ஏறி இருந்தது பங்குச்சந்தைகள். கிட்டத்தட்ட 24,000லேருந்து 25,000 வரைக்கும் போச்சு. அன்னைக்கு க்ளோசிங் வந்து ஆக்சுவலாக 24,920.
ஸோ அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு மேலே வந்து ரொம்ப ஏறிடுச்சுன்னா கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும், 24,500லேருந்து 25,600க்குள்ளார ட்ரெண்ட் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 5-6 வாரம் அங்கேயே ட்ரெண்ட் நடந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி 25,200 தாண்டி 25,650 வரைக்கும் போச்சு. 25,650 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் உலக மார்க்கெட் எல்லாம் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆல் டைம் ஹை வந்து 26,300. இந்த கார்பரேட் ரிசல்ட் எல்லாம் நல்லா இருந்திருந்தால் ஒரு 600-800 பாயிண்ட் மேலே போய் அந்த ஆல் டைம் ஹை தாண்டி நம்ம போயிருப்போம். ஆனால் கார்பரேட் ரிசல்ட்டு ஒட்டு மொத்தமாக மோசமாக இருந்ததுனால ஒரு 600-800 பாயிண்ட் கீழே இறங்கி இப்போ வந்து இந்த 24,800 கிட்ட வந்து நிற்கிறோம் இப்போ நம்ம. ஸோ அப்போ வந்து மே மாதம் 12ஆம் தேதி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் ஏறினதுக்கு அப்புறமா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும்போது 24,500க்கு கீழே நிஃப்டி போகலை. ஒரு 2-3 தடவை இன்ட்ராடேல போச்சு, ஆனால் க்ளோசிங் பேசிஸில் 24,500 கீழே போகலை. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அடுத்த நல்ல சப்போர்ட், குட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,500. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு வாரத்துக்கு நிஃப்டி வந்து 24,500க்கு கீழே போகாமலும் 25,300க்கு மேலே போகாமலும் ட்ரேட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த 4 மேஜர் செக்டர், அதில் வந்து எஃப்எம்சிஜியில் நெஸ்லே மட்டும்தான் வந்திருக்கு. இண்டஸ்ட்ரியல் யூனிலீவர் ரிசல்ட்டு அடுத்த வாரம் வருது. அதுக்கப்புறம் ஆட்டோலையும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஐஷர் மோட்டார்ஸ், மாருதி, இது 3மே வந்து அடுத்த வாரம் ரிசல்ட் வருது. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு ஹோப்பு ஆட்டோ இண்டெக்ஸ். குறிப்பாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்தது. அந்த இன்ஃப்ளேஷன் வந்து 6 இயர் லோ அதில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஆட்டோ செக்டர்லாம் ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நல்ல கொஞ்சம் ஏற்றம் கண்டு இருக்குது. ஒருவேளை ஆட்டோ செக்டருடைய ரிசல்ட்டும் மோசமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் 24,500க்கு கீழவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போகிற பட்சத்தில் அடுத்த சப்போர்ட் வந்து 24,000. அதுதான் இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயருக்கு முன்னாடி இருந்த லெவல். ஸோ இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் 24,500, லாங் டேர்ம் சப்போர்ட் 24,000 அப்படின்னு தான் சொல்லலாம். பட் அந்த அளவுக்குலாம் மோசமாக வராது அப்படின்னு எதிர்பார்ப்போம். பட் மீன்வைல் குளோபல் கியூஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இருக்கிற ஒரே ஒரு பயம் என்னன்னா, உலக பங்குச்சந்தையில் எல்லாமே நல்லா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கீழே போய் நினைக்கிறோம். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால உலக பங்குச்சந்தையில் கீழே வர ஆரம்பித்தா நம்ம கதை என்ன ஆகும்? அதுதான் இப்போதைக்கு இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு, மிகப்பெரிய பயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம், ஏதோ ஒரு அளவில் இங்கே மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகும். அண்ட் எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து செல் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதம் மட்டுமே அவங்க கிட்டத்தட்ட 30,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு செல் பண்ணி இருக்கிறாங்க. இது இல்லாமல் 2025 என்டையர் குளோபல் மார்க்கெட்ஸில் கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் இஸ் த மோஸ்ட் அண்டர் பர்ஃபார்மிங் மார்க்கெட். வேறு எந்த மார்க்கெட்டுமே இந்த அளவுக்கு மோசமாக பர்ஃபார்ம் பண்ணலை, அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூ ஆகும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அடுத்த கார்பரேட் ரிசல்ட் வர வரைக்கும் அது இந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு. இந்த ஆடியோவை பொறுமையாக கேட்டுன்னு இருந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.